ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமென். வருஷத்தை உடைய நன்மையால் முடிச்சுட்டுகிறாரா. ஆமென். வருஷங்களை ஒவ்வொரு வருஷத்தையும் நம்மளுக்கு கூட்டி கொடுப்பது யார்? ஆண்டவர் தான். ஆமென். காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? அவருடைய கரத்தில் இருக்கிறது. தேவபொழில ஆமென். காலங்களையும் சமயங்களையும் மாற்றி அமைக்கிறவர் யார்? ஆண்டவர் தான். ஆமென். இந்த புதிய ஆண்டிலும் கூட காலவெளியில் என்ன சொல்லுகிறார்னா, வருஷத்தை நான் நன்மையால் முடிச்சுட்ட போகிறேன். நாமே இங்க அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு, உம்முடைய நன்மையால். ஹல்லேலூயா. அவர் யார்? நன்மை செய்கிற கர்த்தர். தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்தை அவருடைய நன்மையினால் உங்களை முடிச்சுட்ட போகிறாரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிள்ளைகளே, உங்களை கனப்படுத்த போகிறார் அர்த்தம். முடிச்சுட்டுவது யாருக்கு நடக்கும்? ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கு தான் நடக்கும். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை ராஜாவா வைக்க விரும்புகிறார், உன்னை மகாராணியா வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்ன பிரதர் சொல்றீங்க? என் நிலைமை எனக்கு தெரியாதா? நானே கூனி குறுகி போயிட்டு போன வருஷம்லாம் பட்ட பாடு போதாதா? போன வருஷம்லாம் கடந்து வந்த பாதைகள் எனக்கு தெரியாதா? அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களை முடிச்சுட்ட போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுக்கு முடிச்சுட்டப்படுகிற ஆண்டு. ஹல்லேலூயா. எதனால முடிச்சுட்டுகிறார்? நன்மையினால முடிச்சுட்டுகிறார். யாருடைய நன்மையினால? அவருடைய நன்மையினால உங்களை முடிச்சுட்டுவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். நம் ஆண்டவர் யார்? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 68வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அங்க அழகாய் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். பாருங்க, அவர் யார் தெரியுங்களா? நல்லவர். அவர் யார்? நன்மை செய்கிறவர். ஆமே. அவருக்கு நன்மையை தவிர தீமை செய்ய தெரியாது. தேவ பிள்ளைகளே, அவர் நல்லவர். உலகத்தில் அவரை போல நல்ல ஆண்டவர் யாருமே கிடையாது. ஒருவேளை நீங்க பார்த்த நபரெல்லாம் கடந்தாலும் நிறைய தீமையான ஆட்களை பார்த்துருக்கலாம், உங்களுக்கு தீமை செய்த ஆட்களை பார்த்துருக்கலாம், உங்க கையில நன்மை வாங்கி உங்களுக்கே தீமை செய்த பார்த்துருக்கலாம். ஒருவேளை கடந்த ஆண்டுல எப்ப பார்த்தாலும் எங்க திரும்ப தீமையே பார்த்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறாரா. இந்த வருஷம் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார்ல, வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுவேன் என்று. அவர் நன்மையால் முடிச்சுட்ட உண்மையில் அவராக இருக்கிறார். ஏன்னா அவர் நல்லவர். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு நன்மை செய்யாம வேற யாருக்கு நன்மை செய்ய போறார்? இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்கிற ஆண்டா இருக்க போகுது. ஆமே. போன ஆண்டோட முடிஞ்சு போகல, அது தொடர போகுது. ஒருவேளை போன ஆண்டுல எதெல்லாம் நடக்கலையோ, எந்த நன்மை கைக்குடி வரலையோ, ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் அதை தொடர பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுகிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே அப்பா, உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறோம், உங்களை தான்ப்பா நோக்கி பார்க்குறோம். யாருக்கெல்லாம் அன்றே கடந்த ஆண்டில் நன்மைகள் கிடைக்கலையோ, இந்த புதிய ஆண்டில் அன்றே நன்மை கிருபையை தொடரட்டும். இதில் ஆசீர்வதி. எங்கள் பலவீனங்கள் எல்லாம் பலன் பூர்ணமாக இல்லைங்கட்டும். இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்கட்டும். இந்த ஆண்டில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், கனப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நன்மையினால் உங்களை திருப்தியாக்க போகிறார். God bless you.